ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல ஒரு பர்ஃபெக்டான ரசம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்படி தான் ரசம் வச்சாலும் நல்லாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லாவே வராதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடிலாம் இல்லாமல் அரைச்சி தான் வைப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒன் டைம் தான் ட்ரை பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம்லேயே ரசம் நம்பவே முடியல, எனக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடியிலையும் ரசம் வைக்கிறேன், அதே மாதிரி தக்காளி ரசம் வைக்கிறேன், எல்லா டைப்லேயும் வைக்கிறேன், நல்லா தான் வருது. ஸோ ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரசம் வரவே வரல அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே நல்லா வச்சுருவீங்க. இதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி தக்காளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. புளி வந்து நம்ம சூஸ் பண்ணுறது, ஒரு சில புளியில் ரசம் வைக்கும்போது நல்லா இருக்காது. ஸோ அந்த ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும், கருப்பாக இல்லாமல் வந்து வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த புளியில் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதில் வந்து ரசம் வச்சோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி புளி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு வந்து புளி வச்சாவே போதும். ஏன்னா ரொம்ப வச்சிட்டிங்கன்னா புளிப்பாயிரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு புளியில் ரசம் வச்சோம்னா அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. ஸோ அதில் வச்சிங்கன்னா ரசம் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஊருக்கு போகும்போது புளி வாங்கி வச்சுக்குவேன். இன்கேஸ் அந்த புளி தீர்ந்து போயிடுச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹார்ஸில் தான் அந்த டாமரின் தான் வாங்கி வைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு ரசம். இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன். புளி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் சும்மாவே கரைச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வந்து கரைக்கலான்னு சொல்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். சீக்கிரமாக வந்து புளி ஈஸியாக கரைச்சலாம், அதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தக்காளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா அந்த ரசம் வந்து அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தக்காளி. அதால் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையானதை மட்டும் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சைஸ் எடுத்திருக்கேன் தக்காளி. இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற ரசம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனமாக இருக்கும், வீடு ஃபுல்லாக வாசனமாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கட் பண்ண தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு ஆர்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து நம்ம சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லா வாசனமாக இருக்கும். அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நான் வச்சுருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனுங்க. அதால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி மிளகு சேர்த்துருப்பேன். அரைவாசி வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துருப்பேன். ஸோ 3/4 ஸ்பூன் வந்து நீங்கள் மிளகு சேர்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மிளகோட டேஸ்ட்டு தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். அதில் தான் மிளகு கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க சீரகத்தோடு. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து குறப்பாக நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு 5 பல்லு பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோலோடையே வந்து நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பல்ஸ் மோடில் திருப்பினா போதும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பல்ஸ் மோட்லேயே வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் சமயத்தில் நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப அரைஞ்சிரும். அப்படி முடியலைன்னா உங்களுக்கு உரலில் கூட நீங்கள் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். அதுவுமே பெட்டராக இருக்கும். இப்போது நம்ம புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளியும் மஞ்சளும் போட்டு அடுப்பில் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது வந்து நல்லா சூடாயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. முன்னாடியே புளியை ஊற போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கையிலே கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து புளியை ஊற வைக்காததால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன், ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ புளியை வந்து கரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் வந்து பொடியாக நறுக்கிட்டு அதையும் நல்லா அந்த புளி தண்ணியோடு சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அந்த இதிலையே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எந்த அளவுக்கு புளி தக்காளி சேர்த்துருக்கோமோ அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு உப்பு, புளி, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பூண்டை வந்து தட்டி போட்டால் தான் இந்த மாதிரி மேலே நிற்கும். அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பூண்டு வந்து அங்கங்கே நிற்கணும். இப்போது ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஆயிலெலாம் தேவையில்லை ரசத்துக்கு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டாவே போதும். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 7 வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச வரமிளகா ஒன்று சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம கரைச்சி வச்சோம்ல
அப்போவே நீங்கள் வந்து ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் அதோடய சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை கரண்டியில் கலக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கரண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. சும்மா வந்து நம்ம குழம்புக்கெலாம் அப்படி கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி கிண்டவே கூடாது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு விட்டுறணும். ரசம் வந்து நீங்கள் கொதிக்கிற ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஆர் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அழகாக இப்படி மேலே வந்து லைட்டாக பபிள்ஸ் வரும். வந்தோடனே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா ரசம் வந்து வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளியை மட்டும் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துட்டோம்னா ஈஸியாக வந்து ரசம் வச்சிடலாம். நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் வந்து வச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களோட ரசம் வந்து சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.